மறுமை நாளில் ஒரு ஆட்டை தன்னுடைய கழுத்திலே சுமந்து கொண்டு ஒரு அடியான் வருவான், ஒரு மாட்டை சுமந்து கொண்டு வருவான். இந்த உலகத்தில் இருக்கிற ஆடு உலகத்தில் இருக்கிற மாடல்ல, இதைவிட பன்மடங்கு பெருகிய நிலையில் அந்த ஆடும் மாடும் இருக்கும். அதை தோள்களிலே சுமந்து கொண்டு இறை தூதரே என்னை காப்பாற்றுங்கள், இறை தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று மனிதன் ஓலமிடுவான். அந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் செய்யாமல் இருக்க உலகத்திலே நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு எந்த பலனும் அளிக்க, உங்களுக்கு எந்த உபகாரம் நான் செய்ய முடியாது. மோசடியை நிறுத்துங்கள், மோசடியை நிறுத்துங்கள். மீண்டும் ஒரு அடியான் வருவான், ஒட்டகத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு இறை தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்பான். நான் உலகத்திலே எச்சரித்து விட்டேன், இந்த நாளில் ஒன்றும் செய்ய முடியாது என்று. நான் சொல்லுகிற நிலை உங்களுக்கு வேண்டாம், நான் சொல்லுகிற நிலை உங்களுக்கு வேண்டாம். செல்வங்களோடு வெள்ளியாக தங்கங்களாக ஆபரணங்களாக சுமந்து கொண்டு மறுமை நாளில் வந்து இறை தூதரே என்னை காப்பாற்றுங்கள் என்பார்கள். அந்த நாளில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் சொல்லுகிற நிலை உங்களுக்கு வேண்டாம். திருந்துங்கள். அது அவரவர்கள் அபகரித்த பொருளோடு எழுப்பப்படுகிற நாள். இப்படி ஒரு சாராரை அல்லாஹ் மறுமையில் எழுப்புவான். நண்பர்களே, இப்படி ஒரு சாராரை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எழுப்புவேன் என்று அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட மோசடித்தனமான காரியத்திலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். நண்பர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மோசடித்தனம், அப்படிப்பட்ட அமல்கள் பாழாக்கக்கூடிய கெட்ட கெட்ட காரியம், அவைகளை விட்டும் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும்.